தியானிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், இதற்கு அறிவிக்க வேண்டும். இந்த 5 காரியங்களை செய்து நம்முடைய தலையாய கடமை. இப்ப அது முந்தைய மாதம் உங்கள் விரும்புகிறேன். வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கின்றால் என்ன? நாம் எல்லாரும் வேத புத்தகத்தை படிக்கிறோம். அநேகம் நான் வேத படிக்கிறதை பார்க்கிறேன். செய்த போயிட சமயத்தில் கூட சிலர் வேத புத்தகத்தை படித்து கொண்டு வருகிறார்கள். பஸ்ஸில் இருக்கும்போது படித்துக் கொண்டு வருகிறார்கள். நேரம் கிடைக்கும் நிறைய படிக்கிறோம். அது யாருக்கு இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் வேத புத்தகத்தை ஒரு முறைப்படி படிக்க வேண்டும். இந்த வேத புத்தகத்தை ஒரு முறைப்படி தினந்தோறும் 4 அதிகாரங்கள் படித்தால் ஒரு ஆண்டுக்குள் முழு வேதாகமத்தை படித்து விடலாம். தினந்தோறும் 10 அதிகாரங்கள் படித்தால் 4 மாதத்துக்கு படித்து விடலாம். இப்ப நான் பேசுற மாதிரி நீங்க வேகமாக வேதத்தை படித்தால் ஒரு பக்கத்தை படிக்க 4 நிமிடம். அப்ப 1462 பக்கம் என்று 4 நிமிடம் பெருகி பார்த்தீங்கன்னா 96 மணி நேரம் 100 மணி நேரத்துக்கு படித்து விடலாம். இதெல்லாம் நான் அபியாசப்படுத்துறது. யாருக்கு கேட்குவது சொல்லவில்லை. இந்த முறைகளை நான் பின்பற்றி இந்த வேதாகமத்தை படித்து கொண்டிருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு மேலூரில் செஞ்சேன். அப்ப ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, இந்த வேத புத்தகத்தை நான் 3 முறை படித்துட்டேன். மறுஆண்டு 3 முறை படித்துக்கிட்டேன் என்று சொல்கிறார். அப்ப 4 மாதத்துக்கு ஒரு முறை வேதாகமத்தை படித்திருக்கிறார்கள் அர்த்தம். இன்னொரு முறை திருமங்கலத்திற்கு ஒரு முறை போயிருந்தேன். அந்த சமயத்தில் இந்த வேதாகமத்தை நான் எப்படி படித்தது புரிந்தேன். 18 வயது முடக்காலே படித்தது ஒரு முறை சொன்னேன். அதை கேட்ட ஒருவர் அவர் படித்திருக்கிறார். படித்திருக்கிறார். அவருடைய ஆசிரியர் பெற்றதாக இப்பொழுது இருக்கிற குருமானவர் ஆர்விசிங்கிறார் கூறுகிறார். ஆசிரியரை கேட்கும்போது அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்ப வேத புத்தகத்தை நாம் நேசிக்கிறோம், முறைப்படி படிக்க வேண்டும். அதை தியானத்தோடு படிக்கும் போதே பேராசிரியத்தை நாம் ஆகிய காலையில் அநேக உணவு ஆலயத்தில் இருக்கிறோம். அதுபோல வேதத்தை படிக்காமல் காலை உணவை நிர்ணயித்த கோட்பாடோடு வேதத்தை படிக்கிறோம். நம்ம படித்து தியானிக்கும் போதே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இருக்கிறோம். இப்படி இந்த வேதாந்த சங்கத்தை பற்றி நான் கூறுகிறேன். இந்த வேதத்தை எல்லா மக்களுக்கும் கூறி அறிவித்து நம்முடைய கடமை. இந்த வேத புத்தகத்தை தாய்மொழியில் மொழியாக்கத்தில் குறைந்த விலையில் ரசிக்கப்பட்டிருப்பது இந்திய வேதாந்தத்தின் கடமையாக இருக்கிறது. வேதாந்த சங்கம் தோன்றுவதற்கு ஒரு சிறு பெண் காரணம். இந்த தமிழ் வேதாந்த காரணம் சிறு பையன் சீகன் பால். வேதாந்த சங்கம் தோன்றுவது சிறு பெண் யாரு? மேரி ஜோன். மறந்துவிடாது, சீகன் பாலுக்கு மறந்துவிடாது. மேரி ஜோன் அவளுக்கு 9 வயது இருக்கிற சண்டே ஸ்கூலுக்கு போகிறார். வேதாந்தத்தை வசங்களை மனப்பாடம் பண்ணுகிறார். தன்னை தாய்மொழி வேல்ஸ் மொழியில் வேதாந்த வேண்டும் சொல்லி 6 ஆண்டுகள் பணம் சேகரித்து 15வது வயதில் ஏற்படைய 25 மைல்கள் 40 கிலோமீட்டர் நடந்து சென்று வேதாந்தத்தை வாங்கிக் கொண்டு வந்தபோது ஊர் மக்கள் வேதாந்தத்தோடு வேதிஜோனை வரவேற்றார். காரணம், வேதிஜோன்ஸ் வீட்டில் வேதாந்தத்துக்கு நாமே படிக்கலாம் எண்ணத்தோடு அவர்கள் அப்படி வரவேற்றார்களாம். இதை பார்த்த சபை தலைவர்கள் இந்த வேதிஜோன்ஸை போன்று அநேக தன் தாய்மொழியில் வேதாந்தத்தை படிக்க விரும்புவார்கள் என்று சொல்லி 1841ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி உருவானது. இப்படி 200க்கும் அதிகமான நாடுகளில் வேதாந்த சங்கம் இருக்கிறது. நம்முடைய நாட்டில் இந்திய வேதாந்த சங்கம் 1811ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் கொல்கத்தாவில் உருவானது. 1813 மும்பை, 1820 சென்னை. ஆகிய இது 200 ஆண்டுகள் ஆகிறது. இந்த வேதத்தின் நோக்கம் என்ன? மனிதனுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாழ்வழிக்கக்கூடிய வேதாந்தத்தை எல்லா மக்களுக்கும் படிக்கும்படி நாம் அவர்கள் மொழியிலே மொழியாக செய்து கொடுக்க வேண்டும். அது முதல் காரணம். இரண்டாவதாக, ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்டிலையும் ஒரு வேதாந்தம் வேண்டும். அது மாத்திரமல்ல, படிக்க தெரிந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்டிலையும் ஒரு வேதாந்தம். என்னுடைய மகனுக்கு 3 பேர் திருமணம் இருந்தது. 2வது மகனுக்கு 5 பைபிள் வந்தது. 5 பைபிள். இப்ப 3வது மகனுக்கு அங்கே திருமணம் இருந்தது. அவனுக்கு ஏற்ற 4 வேதாந்தங்கள் வந்து தமிழ், ஆங்கிலம். மிகவும் சிறப்பான ஒரு கிஃப்ட். அதுதான் பெரிய பரிசு கொடுக்கணும். அந்த பொருளிலே சிறப்பானது என்னவென்றால் இந்த வேத புத்தகம். ஆகிய நன்றி கடைசியில் பாஸ் பண்ணுவது, பர்த்டே வருகிற சமயத்தில், மேரேஜ் டே வருகிற சமயத்தில் இந்த வேதாந்தத்தை விலையிருந்த புத்தகத்தை கொடுத்துள்ளது. அதை அவர்களுக்கு பொக்கிஷமாக பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதாந்தம் இருக்கிறார். பிற்பாடு பார்வையாளருக்கு பிரெயில் எழுத்துக்களில் வேதாந்தம் படிக்கிறது 13,000 ரூபாய். சிறை வீட்டர்களுக்கு இலவசமாக வேதாந்தம் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது ரேடியோ தினந்தோறும் மார்ச் மாதம் 28ஆம் நாளிலிருந்து மத்திய அலைவரிசை தினந்தோறும் நாம் இந்த விஸ்வவாணி அல்லது டிரான்ஸ்பர் ரேடியோ கேட்கிறோம்.
5லிருந்து 6 வரைக்கும் தமிழ், 6:15லிருந்து 6 வரைக்கும் இந்த இந்திய வேதாந்த சங்கம் ஒளிபரப்புகிற நிலையான வார்த்தை என்கிற